நீங்கள் தூத்துக்குடியில் கனிமொழி எதிர்க்கக்கூடிய நல்ல வேட்பாளரை போடலை, சிதம்பரத்தை எதிர்க்கக்கூடிய நல்ல வேட்பாளரை போடலை, தயாநிதி மாறனை எதிர்க்கக்கூடிய வேட்பாளரை போடல, பாலை எதிர்க்க நல்ல வேட்பாளர் போடலை, ஜெகத் ரட்சகனை எதிர்க்க நல்ல வேட்பாளரை போடலை, பச்சைமுத்து அவரை எதிர்ப்பதற்கு இவர்களெல்லாம் திமுகனுடைய பெரிய கனிமொழி எதிர்க்கக்கூடிய அதிமுக வேறு வேட்பாளர் இல்லையான்னு கேட்குறேன். சவுத்தில் ஆளே இல்லையாங்க கனிமொழி எதிர்க்கிறதுக்கு? இல்லை, என்ன சமரசம்? எடப்பாடி தான் கேட்கணும். கனிமொழி எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை, அதுதான் சமரசம். திருச்சியில் வைகோவை எதிர்த்து மணல் கரிகாலனுடைய தம்பி கருப்பியா நிறுத்திருக்கீங்க. ஏடிவிக்கல யாரு? மண்ணு திருடுறான்ல மணல் கருப்பியா பையன். இதான் அதிமுக. யார் அந்த கருப்பியா? திமுக தமிழச்சி தங்க பண்ணி போன முறை எம்பி. ஆமாம், இந்த முறை சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த முறை நீங்கள் ஓட்டு போடணும். இது மக்களுக்கு பிடிக்கல. எல்லா இடத்துலையும் இப்படி திருப்பி அனுப்புனாங்கன்னா தான் அரசியல்வாதிகள் விழித்து கொள்ளுவான். மக்கள் விழித்து கொண்டா தான் அரசியல்வாதி விழித்துக் கொள்வான். இது ஒரு நல்ல ஆரம்பம். இதே போல தமிழ்நாடு முழுக்க நடக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முந்தைய ராமநாத் வந்ததே இல்லையா? அவர் தேர்தலுக்கு வந்திருக்காரா? இல்லை சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரா? நாடாளுமன்ற பிரச்சாரம் எதுவுமே இல்லையே. இப்போ பிஜேபி தாமரை சின்னத்தில் நிகழையா போயா அப்படி நான் தாமரை வேண்டாம், நான் சுயேட்சை நிற்கிறேன்னு வந்திருக்கார். இப்போ ஓபிஎஸ்னுடைய அரசியல் அடையாளம் முழுசாக அழிஞ்சு போச்சு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம என்ன அரசியல்வாதியா தேர்தல் வேலை செய்யுது? அதை விட முக்கியமானவர் சார், நீங்கள் எல்லாத்த பற்றியும் பேசுகிற ஒரு நபர் இல்லையா? அதே தேர்தல் வேலையில் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி அவர்கள் பேசிய பேச்சு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். நான் கிராமத்தான், என்னுடைய வரலாறு தெரியாமல் இது பண்ணாதீங்க, நான் வாயை திறந்தேன்னா என்ன மாதிரி பேசுவேன்னே உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். அப்புறம் சில பல ஃபோட்டோக்கள்லாம் காட்டி சாதிக் பாஷா கூட நீங்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, உங்கள் அப்பா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, மோடி கூட நீங்கள் 2 பேர் சிரிச்சிக்கிட்டு இருக்க ஃபோட்டோன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் காட்டினார். எடப்பாடி அவர்களோட பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்க ஒரு ஆரவாரமான ஒரு பேச்சாக அதிமுக தொண்டர்களிடையே பார்க்கப்படுது. ஏன்னா சாதாரணமாக பேசக்கூடிய ஒரு நபர் தான், ரொம்ப பெரிய பேச்சாளர்கள்லாம் சொல்லிட முடியாது. ஆனால் நேற்று கொஞ்சம் காரசாரமான பேச்சாக இருந்ததுன்னு சொல்லி அந்த தொண்டர்களும் சரி அதிமுக பொதுமக்களும் சரி பேசுகிறாங்க. அவருடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் அவர் பிஜேபி எதிர்ப்பு அரசியலை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்கு. ஆமாம், இந்த பிஜேபி எதிர்ப்பு அரசியலை அவர் செய்வதற்கான களம் தான் இந்த தேர்தல். ஆமாம், இந்த தேர்தல் அவர் அப்படி செய்யலைன்னா அவருக்கு சிறுபான்மை வாக்கு 1% கூட வராது. சிறுபான்மை வாக்கு வரலைன்னா அடுத்து கம்யூனிஸ்டுகள் வரமாட்டாங்க. கம்யூனிஸ்ட் வரலைன்னா சிறுத்தை வராது. இதே நிலை நீடித்தால் நீங்கள் அடுத்து திமுக முதலமைச்சர் ஆக்குற வேலையை எடப்பாடியை செஞ்சு வச்சிருவார். ஏன்னா கனிமொழிக்கு எதிராக ஒரு நல்ல வேட்பாளரை நிறுத்தலை. இவர் தூத்துக்குடி இவ்வளவு வசனம் பேசுறாரு. எடப்பாடி எல்லாம் 26ல் செய்யமாயிரம் கனவு இருக்கு. ஆனால் நீங்கள் தூத்துக்குடியில் கனிமொழி எதிர்க்கக்கூடிய நல்ல வேட்பாளரை போடலை, சிதம்பரத்தை எதிர்க்கக்கூடிய நல்ல வேட்பாளரை போடலை, தயாநிதி மாறனை எதிர்க்கக்கூடிய வேட்பாளரை போடல, பாலை எதிர்க்க நல்ல வேட்பாளர் போடலை, ஜெகத் ரட்சகனை எதிர்க்க நல்ல வேட்பாளரை போடலை, பச்சைமுத்து அவரை எதிர்ப்பதற்கு இவர்களெல்லாம் திமுகனுடைய பெரிய பேக் போன். இவர்களை எதிர்த்தா தானே அரசியல். அவர் கூட சமரசம் பண்ணுவது அரசியல் இல்லை. பிஜேபியோட சமரசம் பண்ணி இவ்வளோ காலம் நீங்கள் திமுக பின்னடைவுக்கு அதிமுக பின்னடைவுக்கு போனது காரணமே பிஜேபியோடு கொஞ்சி கொலாவி உங்களுக்கு தேனிலவு இருந்தது தான். அதிமுக அழிஞ்சு போச்சு. அதிமுக அழிஞ்சு போனது காரணமே நீங்கள் பிஜேபியோட சேர்ந்ததுனால தான். இல்லை சார், இப்போ எடப்பாடி அவர்கள் கடினமான வேட்பாளர்களை போடலைன்னு சொல்லலாமா, இல்லை அவங்க நிற்கலைன்னு சொல்லலாமா? இல்லை, நீங்கள் அந்த அதாவது நிற்கலை போடலை ரெண்டும் ஒரே கேள்வி தான். இல்லை சார், இல்லைங்க, அதிமுக யாருங்க தலைவர்? யாருங்க? எடப்பாடி. அப்புறம் எடப்பாடி சொன்னால் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு வேட்பாளர் சொல்லினா கேட்காம அவங்க அரசியல் இருந்துருவாங்களா? முடியாது, வாய்ப்பு இல்லை. அதுக்கு சொன்னதுதான் கமாண்ட் தான். இப்போ நீங்கள் முதலமைச்சர் ஆவது மட்டும் உங்களுக்கு கனவு. அப்போ நீங்கள் எதிரியை எதிர்க்கணுமா இல்லையா? கனிமொழி எதிர்க்கல, ராஜாவை எதிர்க்கல, நீங்கள் திமுகவுடைய அஸ்திவாரத்தை ஆட்டங்காண வைக்கணுமா இல்லையா? இதில் என்ன பிரச்சனை இருக்கு? நிற்க வைக்கிறதுல என்ன இஷ்யூ இருக்கு அவருக்கு? அவர் தான் கேட்கணும். கனிமொழி கூட காம்ப்ரமைஸு, ராஜா கூட காம்ப்ரமைஸு, ஜெகத்ரட்சன் கூட காம்ப்ரமைஸு, டிஆர் பாலு கூட கள்ளக்கூட்டு. நீ யாரோட கள்ளக்கூட்டு? திமுகவோட கள்ளக்கூட்டா இல்லை வேற யாரோட கள்ளக்கூட்டு?
அப்போ நீ பிஜேபி பயப்படுற உன் மேலே உனக்கு ஒரு பெரிய மக்கள்கிட்ட இப்போ ஒரு வெறுப்பு இருக்குது. ஏன் சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் என்ஐஏ சிஏஏ என்ஆர்சி ஆதரித்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டீங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் முஸ்லீம் யார் மேலே குற்றச்சாட்டுறான்? அதிமுக மேலே. ஜெயலலிதா இருந்து அப்படி நடந்திருக்குமா? நடக்காது. அப்போ முஸ்லீம் ஒரு சதவீதம் கூட உங்களுக்கு ஓட்டு இல்லை. முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸு தமிழ்நாட்டில் 10% இருக்காங்க. 5 கோடி பேர் வாக்காளர், 50 லட்சம் பேர் இருக்காங்க. 50 லட்சம் உங்களுக்கு 5 ஓட்டு கூட கிடைக்காதுங்க. யாருக்கு உங்களுக்கு அந்த ஓட்டு போகிறான்? திமுக. அப்போ அந்த ஓட்டை நீ மாற்றணும்னா திமுக எதுக்கணும், பிஜேபி எதுக்கணுமா இல்லையா? ரெண்டுமே செய்யலையே, நடிக்கிறீங்களே. சும்மா மக்கள் பூரா உங்களுக்கு வந்து ஓட்டை போட்டு முதலமைச்சர் ஆக்கிடுவான் கனவா? கனிமொழிக்கு எதிராக புத்தூர்கட்டு வேலுமணி கொண்டு இறக்கியிருக்கீங்க. இப்போ கவுன்சில் எலெக்ஷனுக்கு லாய்க்கு இல்லாத ஆள், பணம் வச்சுருக்கான், ரைட்டு. பொண்டாட்டி கவுன்சில் எலெக்ஷனுக்கு 50 லட்ச ரூபா கொடுக்குறான் சத்யாவுக்கு. இப்போ 50 கோடி செலவு பண்ணுவான். அவரா வேட்பாளர். கனிமொழி எதிர்க்கக்கூடிய அதிமுக வேறு வேட்பாளர் இல்லையான்னு கேட்குறேன். சவுத்தில் ஆளே இல்லையாங்க கனிமொழி எதுக்கிறதுக்கு? இல்லை, என்ன சமரசம்? சமரசம் எடப்பாடி தான் கேட்கணும். கனிமொழி எதுக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை, அதுதான் சமரசம். உங்களுக்கு தைரியம் இல்லை, தெம்பு இல்லை, திராணி இல்லை. இல்லை, ஏதோ ஒரு இடத்துல சொன்னீங்கன்னா பரவாயில்ல, எல்லா நிறைய இடங்களில் சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் அதே போல் திமுகவுடைய பெரிய மைல்கள் தயாநிதி மாறன், மத்திய சென்னை, அவரை எதுக்கிறதுக்கு நல்ல வேட்பாளரே போடல. யாருக்கு தள்ளி விட்டீங்க? தேமுதிக தள்ளி விட்டீங்க. தேமுக வேட்பாளர் யாருன்னு தெரியல. அப்போது நீங்கள் அவரை பார்த்து பயப்படுறீங்க. அரசியலுங்கிறது களத்தில் வீரியமாக போராடுறது அரசியலா, எதிரிக்கு பயந்துட்டு பம்மறது அரசியலா? இல்லை, சரியான வேட்பாளர்களை நிறுத்தலை எடப்பாடி அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அது என்ன அர்த்தம்? நீ பயந்துட்டே தான் அர்த்தம். நீங்கள் களத்தில் ஒருத்தர் வில்லு வாழு அம்போடு நிற்கிறான். நீ உன்னுடைய போர் வீரன் அதே அளவுக்கு ஆயுதத்தோடு போனால் தானே யுத்தம் ஜெயிக்க முடியும். நீ நிராயுத பண்ணியா இருந்தா நீ சும்மா ஊட்டுக்கட்டையை வச்சு தான் ஜெயிக்க முடியுமா? யுத்தம் என்பது 2 பேரும் ஒரு களத்தை முடிவு செய்து, இந்த களத்தில் 2 பேரும் மோதிக்கலாம்யா. யார் ஜெயிக்கிறாங்களோ யார் தோக்குறாங்களோ அவன், அதானே அரசு. அந்த காலம் ராஜா என்ன பண்ணான்? இதானே சண்டை. இப்போ எதிரியினுடைய வலுவுக்கு பயந்து அமைதியாக இருப்பதை யுத்தம். அதிமுக வேட்பாளர்கள் 39 தொகுதியிலையும் வலுவா யாருமே இல்லையே. வலுவா ஒருத்தர் கூட இல்லையே. சொல்லுங்க, ராஜாவுக்கு எதிராக யார் இருக்கா? 2G ராஜா நீலகிரியில் எதிர்ப்பு ஆள் இல்லை. அதே போல் உங்களை எதுக்கிற கனிமொழிக்கு எதிராக ஆள் இல்லை. ஜெகத்ரட்சனுக்கு எதிராக ஆள் இல்லை. டிஆர் பாலுக்கு எதிராக ஆள் இல்லை. எங்கேயுமே ஆள் இல்லையே. அப்போ இது வந்து ஆளுங்கட்சி, இது வந்து பெரும்பாலும் வந்து வெற்றி வாய்ப்பு நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரியான வேட்பாளர்களை இறக்கியிருக்காங்க. அதான் காரணம். அப்போ உங்களுக்கு இல்லை முயற்சி எடுக்கலையா? ஒரு டஃப் கொடுப்போன்ற ஒரு முயற்சி? அதுவும் இல்லை. நீங்கள் நம்பிக்கை தான் சார் களத்துக்கே வருவீங்க. நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் போய் எங்கே சண்டை நடக்கும்போது என்ன பண்ணுவீங்க? சார், அவர் வந்து எதிர்பார்த்துருப்பாரு ஒரு 7-8 தொகுதியை பாமகவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு. பாமக வரல கடைசியா. பாமக கொடுங்க, திமுக கொடுங்க, எதுக்க கொடுங்க. இப்போ தேர்தல் களம் இறுதி ஆயிடுச்சா இல்லையா? ஆமாம். இறுதியான பிறகு நீங்கள் திமுகவை எதிர்ப்பதாங்க அரசியலுங்க. தமிழ்நாடு எது அரசியல்? திமுக எதிர்ப்பதான அரசியல். சாபர் ஜாதி படத்தை காமிக்கிறீங்க, எல்லாம் சரி, அதான் அரசியல். இதெல்லாம் முடிஞ்சு போய் காலாவதி ஆகி போன விஷயம். தேர்தலில் பரபரப்பு. தமிழச்சி தங்கப்பாண்டியனை நீங்கள் எதிர்த்து அதிமுக வேட்பாளர் களத்தில் வந்து சென்னையில் எப்படி இருக்கும்? ஏன் செய்யல? அப்போது நீங்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் எதிர்த்து அதிமுக வலுவான வேட்பாளர் இல்லைங்கிற ஜெயவர்தன் ஒரு ஜெயவர்தன் இல்லை, வடசென்னையில் ராயவரம் மனோ நல்ல வேட்பாளர் தான். மத்திய சென்னையில் தயாநிதி மாறன் எதிர்த்து வேட்பாளர் தேமுதிக தள்ளி விட்டீங்க. அதே போல் ஸ்ரீபெரும்பூர் யார்? டிஆர் பாலு நிற்கிறாரு. டிஆர் பாலுக்கு எதிராக யார்? டிஆர் பாலு தான் நீங்கள் திமுகனுடைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆலோசகர். அவர் எதிர்த்து நீங்கள் அவர் அச்சுறுத்தலுக்கு வேட்பாளரே இல்லையே. யாரை போட்டிருக்கீங்க? அரக்கோணம். இப்படி எல்லா தொகுதியிலையும் பாருங்கள், திமுகவுடைய ஸ்டார் வேட்பாளர்களை எதிர்த்து அதிமுக ஸ்டார் வேட்பாளரே இல்லை. அதே போல் வேலூர் துரைமுருகன் பையன் கதிரானந்த் யார் வேட்பாளர்? இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? திருச்சியில் வைகோவை எதிர்த்து மணல் கரிகாலனுடைய தம்பி கருப்பியை நிறுத்திருக்கீங்க. ஏடிபிக்கல யார்? மண்ணு திருடுறான்ல,
மணல் கருப்பியா பையன். இதான் அதிமுக. யார் அந்த கருப்பியா? எங்க இருந்தாரு? எம்ஜிஆர் தெரியுமா? ஜெயலலிதா தெரியுமா? அதிமுக தெரியுமா? மண்ணு எங்க ஆறு இருக்கு? ஆறு தெரியும், பொக்கலைன்னு தெரியும், லாரி தெரியும். கரிகாலனுடைய சொந்த அண்ணன். அப்போ ஆற்றுல மண்ணு திருடுற ஆளுக்கெல்லாம் எம்பி ஆக்கி டெல்லிக்கு போகிறோன்னு அதிமுக நினைச்சா அதிமுக தேருமா? சொல்லுங்க. அதிமுக எந்த வேட்பாளரும் வந்து இது இல்ல, ஒரு இது வலிமையான வேட்பாளர் இல்லைன்னு சொல்றீங்க. ஏன் எதிரி வலுவா இருக்கான்ல, எதிரி வலுவா இருக்கும்போது எதிர்க்கக்கூடியவரும் வலுவா இருக்கணுமா இல்லையா? ஜெயலலிதா இருக்கும்போது இப்படியா இருந்தது? இல்லை. அப்போ திமுக சரி, இப்போ அவர் பாஜகவை எதிர்க்கல, பாஜகவையோ மோடியவோ எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு, திமுகவை தான் குறை சொல்றாரு. இப்ப திமுகவுக்கு எதிராகவும் வேட்பாளர் பாருங்க, அதான் சொல்றேன், இப்ப திமுகவுக்கு எதிராகவும் வேட்பாளர்கள் வந்து சரியான வேட்பாளர்கள் இல்ல அப்படின்றீங்க. அப்படி என்ன அப்புறம் ஒரு தேர்தல் வந்து இது பண்றாரு? இந்த ஏமாத்துறாரு. என்ன ஏமாத்துறாரு? யாரை ஏமாத்துறாரு? யாரை ஏமாத்துறாரு? மக்களை. நானும் களத்தில் இருக்கேன்யா, திமுக எதிர்க்கிறேன், RSS பிஜேபி எதிர்க்கிறேன், இப்படி சொல்லிட்டு எதிர்ப்பதே இல்லை. நீங்க சொல்றது வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அவருக்கு இந்த 2024 தேர்தலில் நிக்கிறதுலே விருப்பம் இல்லை, 2026 தான் நேரடியா தேர்தல் களத்துல இறங்கணும், இப்போ வேற வழி இல்லாம எல்லாரும் நிறுத்தியிருக்காருன்னு சொல்றீங்களா? ஆமா. அப்போ இந்த தேர்தல் வந்து ஜனநாயக கடமையாற்றி நாடாளுமன்றத்திற்கு அதிமுக காரன் திமுகவை எதிர்த்து போகிறதுக்கு எடப்பாடி தயாரா இல்லைன்னா அப்போ நீங்க அரசியல்வாதியே இல்லையே சார். ஒரு 40 ஆண்டு காலம் ஒரு கட்சி எல்லாமே இருக்காங்க. எம்ஜிஆர் இருந்திருக்காரு, ஜெயலலிதா இருந்திருக்காங்க, இப்போ எடப்பாடி அவர்கள் கையில் இந்த கட்சி வந்திருக்கு. பல நாடாளுமன்ற தேர்தல்களில் பார்த்துருப்பாங்க. அது இதெல்லாம தெரியாம எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி வேட்பாளர்களை நிறுத்துவார். ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? என்ன காரணம்? ஏதோ இப்போ புதுமுகங்களை அறிமுகப்படுத்தி இருக்காரு, அதுவே ஒரு பாராட்டத்திற்குரிய விஷயம் தானே. இப்போ நீங்க திமுக எடுத்துட்டீங்கன்னா அதே டிஆர் பாலு அவர்கள், கனிமொழி அவர்கள், ராசா அவர்கள் அப்படின்னு தொடர்ந்து பழைய முகங்கள் தான் இருக்கு, அதே பழைய எம்பியா தான் இருக்காங்க. ஆனா இப்போ அதிமுகவில் வந்து பாருங்க, புது எம்பிக்கள்லாம் நிறைய உருவாக்குறதுக்காக கொடுத்துருக்காங்க. இவரு கொடுத்துருக்காங்க, இந்த சிங்கை ராமச்சந்திரன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆற்றல் அசோக்குமார்னு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, பாஜகல இருந்து வந்தவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்படின்னு புதுமுகங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு இல்லையா? அதை வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானே. இல்லை, அதாவது புதுமுகங்களை நீங்கள் ஒரு நோக்கத்தோடு கொடுத்துருக்காருன்னு நான் குற்றம் சாட்டுறேன். என்ன மாதிரி நோக்கம்னா, அவர்களோடு நீங்கள் மறைமுக சமரசம் செய்து கொள்வதற்கான நடவடிக்கையை நான் பார்க்குறேன். சரி சார், இந்த சமரசம்னே வச்சுப்போம். என்ன சமரசமாக இருக்கும்? என்ன சமரசமாக இருக்கும்? 26 தனக்கு எதிர்க்கக்கூடாது. திமுகவா? ஆமாம், திமுக. அதாவது திமுகவை பொறுத்தவரை இந்த வேட்பாளர்கள், இப்போ இருக்கக்கூடிய வேட்பாளர்களை கடுமையாக எதிர்க்காதது காரணம், இந்த கூட்டணி கட்சிகள் தன்னோடு எதிர்காலத்தில் வரணும். இதுதான் எடப்பாடிக்கு இருக்கிற அசைன்மெண்ட். இந்த காரணத்துக்காக தான் வந்து இதை பண்ணாமல் இருக்காரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தென் சென்னையில் வந்து வேட்பாளர், திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து போகும்போது மக்கள் வந்து மறியல் பண்ணி அவங்கள உள்ளே வரவிடலை, நிறைய குறைகளை சொல்லியிருக்காங்க, அப்படியே அந்த வண்டியை அனுப்பி விட்டுட்டாங்க. எப்படி பார்க்கலாம்? ஏன்னா தென் சென்னை வந்துன்றது முக்கியமான ஒரு தொகுதி, திமுகவின் கோட்டைன்னு சொல்லப்படுறது. சென்னைனாலே திமுகவின் கோட்டைன்னு சொல்லப்பட்டு இருக்கு. அப்படின்னும் போது இப்போ ஒரு திமுக வேட்பாளரே, ஆளுங்கட்சி வேட்பாளரையே வந்து திருப்பி அனுப்பி விடுறாங்கன்னா என்ன மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கு? இல்லை, மக்களுக்கு அரசியல்வாதிகள் மீது கோபம். தொடர்ச்சியாக திருப்பி ஒரு கட்சி ஒரு வேட்பாளரை போடுறது, அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போட்டே ஆகணும், இப்படி நிர்பந்தப்படுத்துவது அந்த மக்களுக்கு பிடிக்கல. வடகொரியாவில் தேர்தல் நடக்கும், சீனாவில் தேர்தல் நடக்கும், ஒரே கட்சி தான், அந்த கட்சி தான் ஓட்டு போடணும். இப்போ அதே போல தான் தமிழ்நாட்டில் திமுகவில் தமிழச்சி தங்கப்பாண்டி போன முறை எம்பி, ஆமாம், இந்த முறை சீட்டு கொடுத்துருக்காங்க, இந்த முறை நீங்கள் ஓட்டு போடணும். இது மக்களுக்கு பிடிக்கல. எல்லா இடத்துலையும் இப்படி திருப்பி அனுப்புனாங்கன்னா தான் அரசியல்வாதிகள் விழித்து கொள்ளுவான், மக்கள் விழித்து கொண்டா தான் அரசியல்வாதி விழித்து கொள்வான். இது ஒரு நல்ல ஆரம்பம். இதே போல் தமிழ்நாடு முழுக்க நடக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு எம்பி 1 முறை 2 முறை 3 முறை தொடர்ச்சி எம்பி தொகுதிக்கு பக்கமே பார்க்க முடியறதில்லை. இப்போ ஜெகத்ரட்சன் இருக்கார், ஜெகத்ரட்சனுக்கு ஒரு 1 லட்சம் கோடி ரூபா சொத்து வச்சுருக்காரு. டிஆர் பாலு 1 லட்சம் கோடி வச்சுருக்காரு. ராசா, தயாநிதி மாறன் தொடர்ந்து எம்பி எத்தனை முறை? இந்த லட்சங்கள்ல இருக்கிற வேட்பாளர்களே இல்லையா? லட்சம்லாம் நீங்கள் லட்சங்கள் இருந்தால் வேட்பாளரே கிடையாது. இதுதான் லட்சம் இருந்தாலே வேட்பாளர் நிற்கவே முடியாது.
வேட்பாளர்னால ஒரு 1000 கோடி இருக்கும், 2000 கோடி இருக்கும். 1000 ஏன்னா தேர்தலுக்கே 100 கோடி செலவு பண்ண வேண்டியது இருக்குல்ல. இந்த தேர்தலுக்கே 100 கோடி செலவு பண்ணணும். ஒரு 6 எம்எல்ஏ தொகுதி சேர்ந்து தான் ஒரு எம்பி தொகுதி. ஒரு தொகுதிக்கு ஒரு குறைஞ்சி 10 கோடியே செலவு பண்ணணும். அப்போ எவ்வளோ ஆச்சு? 60 கோடி ஆச்சு. அப்போ 100 கோடி தான் செலவு பண்ணணும். 100 கோடி ரூபா இருந்தால் தான் நீங்கள் வேட்பாளராக ஆக முடியும். கட்சிக்கு நிதி கொடுக்கணும் 25 கோடி. அப்போ யார் வருவா? பெரிய பெரிய வசதி படைத்தவன், பண்ணையார், கார்ப்பரேட் தான் அரசியலுக்கு வருவான். ஏழை எளிய மக்கள் ஓட்டு போடுவான். சொந்த கட்சிக்கு காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவான். அப்போது டிஆர் பாலு ஆகட்டும், ஜெகத்ரட்சன் ஆகட்டும், அதிமுக ஏசி சண்முகம் ஆகட்டும், பாரிவேந்தர் ஆகட்டும், தயாநிதி மாறன், ராஜா, கனிமொழி, இப்படி எல்லாமே பல ஆயிரம் கோடிகள் வைத்திருக்கிற ஒரு பெரிய கார்ப்பரேட் ஆட்கள். இவங்கெல்லாம் எம்பியிலே இறங்கி ஓட்டு கேட்டு வர்றாங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் அவர் வந்து அவரோட ராமநாதபுரம் தொகுதியில் போய் வேட்புமனுலாம் தாக்கல் பண்ணியிருக்காரு. இப்போ இன்னொரு புது குழப்பம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 ஓபிஎஸ் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது யாருடைய திட்டம்? அதிமுகவுடைய திட்டமா அல்லது இயற்கையாகவே நடக்குது அந்த விஷயம்? இல்லை, நீங்கள் இது பின்னணியில் கண்டிப்பாக அதிமுக இருக்கும். ஏன்னா அதிமுக தான் ஒரு குடைச்சல். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல சார். எல்லாரும் ஓ பன்னீர்செல்வம். ஆமா, எல்லாருமே ஒரு இருக்கிற 4 பேரும் ஓ பன்னீர்செல்வம். இவரோட சேர்த்து 5 பேர். ஆமா, 5 ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்காங்க. சுயேட்சை சின்னம், ஏற்கனவே சுயேட்சை தான், இரட்டை சின்னமும் கிடையாது. எப்படி ஒரு அடையாளப்படுத்தி ஓட்டு வாங்க முடியும்? இல்லை, அதுதான் அதிமுகவுடைய நோக்கம். இப்போ ரெட்டைலைக்கு வேணும்னு மறுபடியும் வழக்கு போட்டே இருக்காரு. இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆமாம், இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, எல்லாம் முடிஞ்சுது. தேர்தல் ஆணையம் இன்னைக்கும் கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் இபிஎஸ்க்கு தான் இரட்டலை அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையமே. அதாவது ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் சொந்த தொகுதி மக்களால் புறக்கணிக்கப்பட்டு தேனி பக்கமே போக முடியாமல் தான் ராமநாதபுரத்துக்கு வந்திருக்காரு. ராமநாதபுரம் வந்து 30% முஸ்லீம் வாக்கு வங்கி உள்ள இடம் அது. அதான் நவாஸ்கனி மறுபடியும் ஜெயிக்க போகிறாரு. ஏன்னா ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க மக்கள். 30%னா 3 லட்சம் பேர் ஓட்டு போட்டாலே போதும். நேற்று வேறு பரப்புரையெல்லாம் பண்ணியிருக்காரு இல்லையா? ஆமாம், தூத்துக்குடியில் போய். ஆமாம், ஸ்டாலின். ஆமாம். அப்போ திமுக வேட்பாளர் நவாஸ்கனி, அதே போல் இவர் முக்குளத்தூர், அங்கே முக்குளத்தூர் எதிராக தான் தேவேந்திர குல வேளாளர், நாடார், மற்ற சமூகம். இது எல்லாமே முக்குளத்தூருக்கு ஓட்டு போடாது. முக்குளத்தூருக்கு தேவேந்திர குல வேளாளர், நாடார்கள், ஏன்னா ஒரு சண்டை ரத்தம். நீங்கள் அது முதுகுளத்தூர் எப்பவுமே கலவர பூமி, அதனால் வாக்கே இல்லை. முக்குளத்தூர் மட்டும்தான் நம்பித்தான் ஓபிஎஸ் நிற்கிறாரு. முக்குளத்தூருக்கு கூட அதிமுக ஓட்டு போடுவான், திமுக ஓட்டு போடுவான். பிஜேபிக்கு இவருக்கும் ஓட்டு போட மாட்டான். ஏன்னா இவர்கிட்ட பவர் கிடையாது. இவர் அதிகாரத்துக்கு வருவார்னு தெரியாது. மோடி வந்து அவருக்காக பிரச்சாரம் பண்ணுவதாக சொல்லியிருக்காரு சார். இல்லை, மோடி பண்ணாலும் சரி, அமித்ஷா பண்ணாலும் சரி, நட்டா பண்ணாலும் சரி, நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஏன் ஜெயிக்க முடியாதுன்னா சின்னம் இல்லை. மக்கள் தேட மாட்டாங்களா? ஓ பன்னீர்செல்வத்தோட அந்த சின்னத்தை போய் இப்போ ஒரு வாலி சின்னம் கேட்டிருக்காரு, அந்த சின்னத்தை போய் தேட மாட்டாங்களா அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு? ஒரு முன்னாள் முதல்வர், அதாவது முன்னாள் முதல்வர், 2 முறை முதல்வர், துணை முதல்வர் எல்லாம் சரி. ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிமுகவுடைய அடையாளம் இப்போ அந்த அடையாளமே இல்லை. சொந்த தொகுதி தேனி பெரியகுளம் அந்த பக்கம் போகவே முடியல. ராமநாதபுரம், அவர் எந்த காலத்துக்கு ராமநாதத்துக்கு வந்தார்? இதுக்கு முந்தைய ராமநாதத்துக்கு வந்ததே இல்லையா? அவர் தேர்தலுக்கு வந்திருக்காரா? இல்லை சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரா? நாடாளுமன்ற பிரச்சாரம் எதுவுமே இல்லையே. இப்போ பிஜேபி தாமரை சின்னத்தில் நிகழையா போயா அப்படி நான் தாமரை வேண்டாம், நான் சுயேட்சை நிற்கிறேன்னு வந்திருக்கார். இப்போ ஓபிஎஸ்னுடைய அரசியல் அடையாளம் முழுசாக அழிஞ்சு போச்சு. இப்போ இந்த நேரத்தில் ஓபிஎஸ் இந்த தேர்தலோடு ஒன்று பிஜேபியில் சேரணும், இல்லைன்னா அரசியல் துறவரம் போகணும். இது 2 ஆப்ஷனை தவிர ஓபிஎஸ்க்கு எதுவுமே இல்லை. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.